வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஐன்ஸ்டீனுக்கே தெரியாது. என்ன தெரியாது? அவர் ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வராரு. E = mc² அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை உலகத்துக்கு கொடுக்கிறாரு. நல்ல யோசிங்க, இது ஒரு அருமையான கண்டுபிடிப்புன்னு ஐன்ஸ்டீன் நினைச்சாரு. ஆனா இந்த சனியனை வச்சுதான் அணுகுண்டு கண்டுபிடிப்பான்னு அவருக்கே தெரியாது. E = mc² அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவுபூர்வமான உண்மையை ஐன்ஸ்டீன் உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இதுதான் அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கறத ஐன்ஸ்டீன் அறியல. ஏன்னா பின்னால கெஞ்சுறாரு. அமெரிக்க அதிபர் அணுகுண்டு போடலான்னு முடிவு பண்ற போது கடிதம் எழுதுறார், அந்த பாவகரமான காரியத்தை பண்ணிடாத, நீ இதை வச்சுக்கொண்டு அந்த காரியத்தை பண்ணிடாத, தயவு செய்து அந்த கெட்ட பேர் உலகம் உள்ள வரைக்கும் எனக்கு நிற்கும், பண்ணாது அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர் எழுதின கடிதம் இருக்கு. எதுக்கு சொல்ல வர? அவர் வேற ஏதோ நோக்கத்துக்காக ஒரு உண்மையை சொல்றாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறவன் வேற ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிறான், அதை நிறைவேற்றுறவன் வேற ஒரு கோணத்துல நிறைவேற்றுறான். நான் இவ்வளவு டிஃபிகல்ட்டா சொல்றதை விட ஈஸியா சுலபமா சொல்லட்டுமா? பாக்யராஜ் ஒரு படத்துல ஒரு சீன் வச்சிருந்தாரு, அதை பத்தி ஒரு விழாவில் பேசினார். அதாவது சீன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் நடிகர்கள் நடிகைகளை வச்சு இல்ல, வர்ற பாமர மக்களை வச்சு அந்த படத்துல எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு 80 வயசு கிழவி, 80னா வயசாகி போச்சா கிழவியான்னு கேட்டு என்ன தயவு செய்து கோர்ட்ல கேஸ் போட்டு கெடுத்து விடாதீங்க. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டே வச்சுங்க. 80 வயசு இளம் பெண், ஏன் எனக்கு எதுக்கு வம்பு, நான் எதுக்கு சண்டைக்கு போவான்னு. 80 தமிழ்ல எவ்வளவு வயசானாலும் பேரிளம் பெண் தான் பேர் வச்சானே ஒழிய கிழவிங்கிறது தமிழ் வைக்கவே இல்லை, வானான்ட்டா. ஆனால் நாமளும் மாத்திடுவோம். இல்ல இப்படி வச்சுக்குவோமா, முன்னாள் இளம் பெண், எக்ஸ் எம்எல்ஏ மாதிரி எக்ஸ் இளம் பெண் அப்படி வேணா வச்சுக்குவோம். ஒரு 80 வயசு ஒரு பெண்மணி ஒரு சீன் யூஸ் பண்றாரு பாக்யராஜ் படத்துல. என்ன படம்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாநாயகி புடவை எப்படி ஏதோ கட்டியிருப்பா, அந்த கிழவி ஏதோ ஒன்று மறுபடியும் கிழவின்னு வருது, பேரிளம் பெண். அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு பாக்யராஜ் சொல்லி கொடுக்குறாரு டைரக்டர், இது பாருமா நீ கேட்டுட்டு போகும்போது வெறும் அப்படி போகக்கூடாது, முந்தானி அப்படி இழுத்து விட்டுட்டு போனோம் அப்படின்னு அந்த சீனை நேரேட் பண்ணி கேமரா ஸ்டார்ட் அப்படின்னார். டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் நடந்துருச்சு. கிழவி நடிகையோட முந்தானியை இழுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அவர் சொல்லிட்டு சொன்னாரு, நான் நினைக்கவே இல்லை சார், அந்த அம்மாக்கு எப்படி இது மாதிரி தோணும்னு. முந்தானி, அதாவது வெக்கத்துல முந்தானி இப்படி இழுத்து விடுவாங்கல்ல, அதை சொல்றாரு இவரு. முந்தானியை இழுத்து விட்டுட்டு நீ போகணும்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, அந்த அம்மா முந்தானியை இழுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு அந்தாண்ட போயிடுச்சு. இப்ப நீங்க யாராவது நம்ம இப்படி யோசிப்போமா, அந்த அம்மாக்கு ஏன் அப்படி தோணுச்சு தெரியல. அது சொல்லுது, நீ சொல்றது அதான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ண சொல்ற, எனக்கு அப்படித்தான் தோணுச்சு அப்படின்னு. நாம அதை வச்சுதான் அந்த வார்த்தையை சொன்னேன். உண்மையை பற்றிய அறிவு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. உன்னை சொல்ற போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்டையர்லி தவறுதலா புரிந்து கொண்டு சண்டை போடுவாங்க. இப்ப இந்த உண்மையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புருஷ பொண்டாட்டி சண்டைய இன்னைக்கு ராத்திரியோடு நிறுத்தி விட்டு எல்லாரும் ஒரு புதிய பொற்காலத்தை நோக்கி போலாம். நான் எப்படி சொல்றேனோ அப்படியே நீ புரிஞ்சுக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. நாம சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நம்மோட 30 வருஷத்து அனுபவமா இருக்கலாம், அவங்க வேற சூழல்ல வளர்ந்துருக்கலாம், அவங்க அதை புரிஞ்சுக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம், அது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படி நீ புரிஞ்சுக்கோன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேல போறேன். திருச்சிராப்பள்ளியில் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய பேச்சாளர், என்னுடைய பேராசிரியர், திருச்சி RR அப்படின்னா கம்பெனிலாம் ரொம்ப நல்லா பேசுவார். நான் பேச ஆரம்பிச்ச காலம் நிறைய டிராவல் பண்ணுவேன், அப்போ ரொம்ப கடுமையான டிராவல் எனக்கு. நான் திருநெல்வேலியில் எங்கேயோ பேசிட்டு திருச்சிக்கு வந்துட்டு திரும்ப நான் சென்னைக்கு போகணும். நான் 25 நாள் ஊர்ல இல்லை, சுத்தி இருக்கிறேன் வெளியில. நான் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு அப்ப லெட்டர் எழுதினேன், ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, வைகை எக்ஸ்பிரஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வைங்க, நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் போகணும், எனக்கு வைகை எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் எடுத்து வைங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து அவருக்கு ஒரு கடிதம் போடுறேன். நான் வந்து இறங்கிட்டு கேட்குறேன் எங்க பேராசிரியரை, நீங்க எனக்கு வைகையில டிக்கெட் போட்டீங்களா அப்படின்னு. நீ ஒரு முட்டாள் அப்படின்னார். என்னங்க சொல்றீங்கன்னு, வைகையில டிக்கெட் எடுன்னு சொன்னிய ஒழிய வைகை திருச்சியிலேருந்து மதுரைக்கும் போகுது, சென்னைக்கும் போகுது, எங்கன்னு நீ எழுதினியா? மதுரைக்கா சென்னைக்கா நீ எழுதினியா?
7ஆம் தேதி வைகையில் எடுத்து வைங்கன்னு மட்டும் எனக்கு எழுதியிருக்கிறேன். நான் எங்க டிக்கெட் எடுத்து வைக்கிறது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ எழுதணுமா இல்லையா அப்படின்னார். எனக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. ஏன்னா அன்னைக்கு நான் ஊருக்கு போய் ஆகணும் கண்டிப்பா. சார் டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஏன் சார், நான் திருநெல்வேலியிலேருந்து எழுதுறேன், அப்ப நான் சென்னைக்கு தானே போறேன்னு அர்த்தம்னு நான் சொல்றேன். நான் திருநெல்வேலியிலேருந்து எழுதுறேன், அப்ப நான் சென்னைக்கு தானே போறேன்னு அர்த்தம் அப்படின்னு. அவர் கிண்டல். நீ உலக மகா புகழ் பெற்ற பேச்சாளர், மறுபடியும் நீ மதுரைக்கு அந்த பக்கமா போக வேண்டிய வேலை இருக்கலாம், அதனால நான் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னார். சார் எடுத்திருக்கீங்களா இல்லையா தயவுசெய்து சொல்லுங்க சார்ன்னு. 2 டிக்கெட்டை தூக்கி போட்டார் சார். என்ன, திருச்சியிலேருந்து மதுரைக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட்டு, திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட்டு, எது வேணுமோ ஒன்று வச்சுக்கோ, ஒன்றை கேன்சல் பண்ணுங்க. நீங்க இப்ப மாதிரி ஆன்லைன் புக்கிங்லாம் அப்போ வசதி கிடையாதுங்க. கியூல போய் நின்று புக் பண்ணணும் அந்த காலகட்டத்தில். எனக்கா அந்த மனுஷன் அப்படி டிக்கெட் எடுத்து வச்சிருந்தார். நீ எது வேணுமோ வச்சுக்கோ, இன்னொன்னு கேன்சல் பண்ணிக்க அப்படின்னு 2 டிக்கெட் தூக்கி போட்டாரு. இப்போ நான் இப்படிதான் அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு எழுதுறேன். ஆனா அவரு எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்குன்னு என்னை விட 2 ஆங்கிள் யோசிக்கிறாரு. ஆனா என்னை ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக 2 டிக்கெட்டையும் புக் பண்ணி வச்சு என்னை காப்பாத்துறாரு பாருங்க. அது கூடுதலான ஒரு அறிவு. அப்போ மனிதர்கள் ஒரே உண்மையை ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த உண்மையை வேற மாதிரி விளங்கிட்டாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, வேற மாதிரியான சண்டைகளை உண்டு பண்ணுவாங்க, இல்ல வருந்தத்தக்க காரியத்தை பண்ணுவாங்க. இவ்வளவு எதுக்கு சொல்றேன்? E = mc² அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஐன்ஸ்டீன் கொடுத்த ஃபார்முலா இல்ல. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சயின்ஸ்ல ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதனுடைய விளைவா இன்னொரு காரியம் என்பது தானாக நடந்து விடுகிறது. உலகத்துக்கு ஆபத்தான ஒரு திருப்பு முனையாகவும் அது போய்விடுகிறது. அதனால தான் என்ன சொன்னா, நாலேஜ் 2ஆ பிரிச்சான். என்ன, லெஜிட்டிமேட் சைல்டு, அது எப்படியோ அதே மாதிரி இல்லெஜிட்டிமேட் சைல்டு பிறக்குதுல்ல சொசைட்டில. அது மாதிரி ஒரு விஷயத்தால லெஜிட்டிமேட் நாலேஜ் பிறக்கிற மாதிரியே இல்லெஜிட்டிமேட் நாலேஜும் இன்னொரு பக்கம் தோன்றிக்கொண்டே இருக்கும். இது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். சரியா திருமணமாகி சரியா ஒரு பிள்ளை பெற்றுக்கிற மாதிரியே முறையில்லாம ஒரு பிள்ளையை பெற்று உலகத்துல எங்கேயோ ஒருத்தன் விட்டுருப்பான்ல, அது மாதிரி நம்ம சொன்ன கருத்து முறையில்லாத ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி அது முறையில்லாத ஒரு வழிமுறையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால தான் கருத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் நான் தெளிவா சொல்றேன், கருத்து சொன்னவனை விட புரிந்து கொண்டவன் தான் கருத்தை சரியாக காப்பாற்றுகிறான். எப்போதும் கருத்து சொல்லுகிறவன் முக்கியம் அல்ல, அதை இவன் எப்படி புரிந்து கொள்ளுகிறான் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த கோணத்துல நாம எங்கோ பெய்த மழைகளை உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நாடு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எபிரேய மதங்களை பற்றி அறிந்திருக்குமா? பைபிளுடைய வாசகங்களை தெரிஞ்சிருக்குமா? திருக்குரான் வாசகங்களை தெரிந்து வைத்திருக்க முடியுமா? அப்போ இந்த நாட்டில் ஏற்கனவே வேறு விதமான கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கிற போது எங்கோ பெய்த மழை இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? வேறு ஒரு வகையான புரிதல், வேறு ஒரு வகையான மதம், வேறு ஒரு வகையான வாழ்க்கை முறை, அதற்கான மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொண்டே போகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது நான் ஓஷோ படிப்பதற்கு முன்பு இருந்த நிலை வேற, ஓஷோ படித்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனோநிலை வேற. நாம சில புத்தகங்களை படிப்பதற்கு முன்பு இருந்த மனோநிலையே வேற, படித்ததுக்கு அப்புறம் நம்முடைய சிந்தனை போக்க வேறையா மாறிடும். அது வரைக்கும் இருந்த நாம வேற, அதுக்கப்புறமா இருக்கிற நாம வேற. ஓஷோவுடைய மிகப்பெரிய தாக்குதல் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணு. இது பெர்ஃபெக்ட், அது பெர்ஃபெக்ட்னா ஈவன் காடே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ஷனுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படாது, கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. என்டையரா நம்முடைய சிந்தனையை அந்த மனுஷன் அப்படியே திருப்பி போடுறார், யோசிக்க வைக்கிறார். அது வரைக்கும் உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றது அவருடைய வேலையா இல்லை. டோட்டலா மாத்திரத்துக்கு வேண்டிய விஷயங்களை அவர் இந்த உலகத்தில் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தி அது மாதிரி வராரு. அது வரைக்கும் உலகம் பார்த்து கொண்டிருந்த பார்வை வேறையா இருக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுக்களை எடுத்து படிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் நமக்கு லைஃபை பத்திய பார்வையே வேற மாதிரி இருக்கு. சோ அவருடைய மழை இருக்கு இல்லையா, அது இந்த பூமியில வேற ஒரு விளைச்சலை உண்டு பண்ணுது. அது வரைக்கும் மனிதன் போய்கொண்டிருந்த சிந்தனை போக்கு வேறையா இருக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய சிந்தனை போக்கு வேறையா இருக்கு. ஆன் லிவிங் அண்ட் டையிங் அப்படிங்கறத பத்தி, மரணத்தை பத்தியும் பிறப்பை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் ஒரு பேச்சு பேசுறாரு, புத்தகமா வருது. ஓஷோவுடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டு புத்தகமா வருது. அந்த மழை அவருடைய ஆசிரமத்தில் தான் பெய்தது.
ஆனால் இப்போது அர்ச்சாவதாரத்தில் அது பதிப்பகங்களில் புத்தகமாக மாறி இருக்கிறது. அது பெய்த இடம் வேற. ஆசிரமத்தில் அவர் வெளிநாட்டு சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு பேசுறாரு ஓஷோ. ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு அதை எடுத்து படிக்கும்படியான புஸ்தகமா மாத்தி உலகத்துல கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய சிந்திக்கிற முறை மாறி போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. மரணம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து வச்சு இயேசு பிரானுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, பட்டினத்தாருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. மரணத்தை பத்தி எல்லா மதமும் சிந்திக்குது. இப்போ பட்டினத்தாருடைய வாக்கு நமக்கு ஃபெமிலியர், இந்தியாவில் இருக்கிறதால அவர் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பாப்புலர். பட்டினத்தாருடைய சிந்தனை, மனமே செத்தாரை போலே திரி அப்படிங்கிறார். நீ உயிரோடு இருக்கிற மாதிரியான உணர்வோட அலையாது, மனமே செத்தாரை போலே திரி. ஏன்? மானவமானம் தான் உன் துன்பத்துக்கு காரணம், கர்வத்துக்கு காரணம், உன் அகங்காரத்துக்கு காரணம். இன்னும் சரியா போனா இந்தியன் பிலாசபி, உன் பாவ புண்ணியத்துக்கு உன்னுடைய அகங்காரம் தான் காரணமாகுது அப்படின்னு. நான் இதை ரொம்ப ஈஸியா சொல்லுவேன். பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறவன் என்ன பண்ணுவான், சிவப்பு கலர்ல என்னத்தையோ ஒன்று இப்படி சுற்றி விட்டோன்னு புசு 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 புசுன்னு அது பாட்டுக்கு அப்படியே அந்த இதில் வரும், அந்த ரவுண்டில் அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் திரண்டுக்கிட்டு வரும். ஒரு குச்சியை எடுப்பான், அந்த குச்சியை உள்ளே எடுத்து அப்படி உள்ளே விட்டு சுழட்டி நல்ல இவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாயாக்கி அப்படி கொடுப்பான். எவ்வளவு பஞ்சு திரண்டாலும் அந்த குச்சியை உள்ள விட்டு சொருகுனாதான் அதை ஒன்னா எடுக்க முடியுது. அது மாதிரி நமக்கு எவ்வளவு பாவ புண்ணியம் சேர்ந்தாலும் ஈகோங்கிற நானும் உள்ள விட்டாதான் அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். குச்சியை உள்ள விடல அப்படின்னா அது உங்களுது இல்லை, அது எவனுதோ. எல்லாம் நடக்கும் பூமியில, ஆனா அது உங்களுது இல்லை. உங்க ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க, ஈகோ சென்ட்ரிக், அப்படி ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தான் மாறி போயிடுது. சோ அதனால மனமே செத்தாரை போலே திரி அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. இது இப்படியே வச்சுங்க. நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை, இதை நான் யாருடைய புத்தகத்தில் படிக்கிறேன், நாகூர் ரூமியோட புத்தகத்தில் படிச்சது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை பாருங்க, இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். எப்படி சார் இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து, எல்லாரும் வாழுங்கள் தானே யோசனை சொல்லுவான். இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள் சொல்றாரே நபிகள் பெருமகனார், அது என்ன அர்த்தம்? நான்கிற உணர்வுனால நீ வாழற, அதை உருவிட்டே அப்படின்னா எல்லாம் நடக்கும். ஆனா நீ அந்த இடத்துல பிரசன்ட் இல்ல, வெளியே வந்துடுற. அப்போ உனக்கு மரணம்னு ஒண்ணு வரத்துக்கு முன்னாடி மனதளவு நீ மறந்து போயிட்டேன்னா, மரணம் ஆயிட்டேன்னா உனக்கு இந்த மானவமானமோ துக்கமோ துயரமோ எதுவுமோ உனக்கு இருக்க முடியாது. பாருங்க, செத்தாரை போலே திரின்னு பட்டினத்தாருடைய வார்த்தை இங்க, அங்க நபிகள் பெருமகனாருடைய வாக்கு என்ன வாக்கு? இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள் அப்படிங்கிற வாக்கு அங்கு நபிகளுடைய பெருமகனாருடைய வாக்கு. என்டையர்லி இதுக்கு ஆப்போசிட்டா இதே இறப்பை பத்தி, இதே மரணத்தை பத்தி ஜீசஸ் உடைய வேர்டு என்டையர்லி ஆப்போசிட்டா இருக்கு. என்ன சொல்றாரு? அதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டிய கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பவம். ஒருத்தர் மீன் பிடிக்கிறான், அவனை தன்னுடைய அந்த இதுக்கு தன்னுடைய அன்புக்கு பாத்திரம் தான் மாத்துகிறார் இயேசுநாதர். அவன் உடனே போதகரே உங்க பின்னாடியே நான் வர்றேன் அப்படின்னு அவரை கும்பிட்டுக்கிட்டு பின்னாடி புறப்படுறான். அப்படி புறப்படும் போது யாரோ ஒருத்தன் ஓடியான்னு சொல்றான், உங்க அப்பா செத்துப்பிட்டான்டா, உங்க அப்பா இறந்து போயிட்டான் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான் இயேசு கிட்ட, போதகரே என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு, நான் போய் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா உங்க பின்னாடி வர்றேன், அவர் அடக்கம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுட்டு உங்க பின்னாடி வர்றேன் அப்படின்னு. இப்ப ஜீசஸ் யூஸ் பண்ண ஒரு அருமையான வேர்டு ஒன்று இருக்கு, இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா. இது எவ்வளவு பெரிய வித்தியாசமான வார்த்தை. இறந்தவரை இறந்தவரிடமே விட்டுவிடு. எப்படி சார் இறந்தவனை இறந்தவன்கிட்ட விட முடியும்? அவன் உயிர் போனவன், மற்றவெல்லாம் இருந்தும் இல்லாதவன் அவன் இறந்து போனவன். இருக்கிறானே ஒழிய ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு விழிப்பு வரல, அவேர்னஸ் வரல, ஞானம் வரல, அவன் இன்னும் முழிக்கவே இல்லை. தூங்குறவன் எப்படி தூங்குறானோ அதே மாதிரி அவன் செத்து போனவன் மாதிரியே இருக்கிறான் இந்த பூமியில. இப்ப சில பேர் நீங்க அவன் பேசுறதுலயோ அவன் நடந்துக்கிறதுலையோ சாப்பிடுறதுலையோ ஒரு விழிப்பே இருக்காது, பாத்திருக்கீங்களா? அப்படியே எடுத்த பாட்டு சாப்பிட்டே இருப்பான். இப்ப எதுக்கு இவ்வளவு சாப்பிடணும், நம்ம இப்ப எதுக்காக இதை சாப்பிடணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டான். இதை விட வாரியார் சுவாமி ரொம்ப அழகான உதாரணம் சொல்வாரு. அர்த்தமே இல்லாம பேசுவான், அர்த்தமே இல்லாம பேசுவான், பாத்திருக்கீங்களா? எப்படி? உங்க ஊர்ல யாரும் செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணன் தான்.
என்ன ஐடியால இந்த கேள்வி கேட்கிறான்? உங்க ஊர்ல யாரோ செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணன்? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, தெரியல அண்ணனை கேட்டு சொல்றேன். இந்த கான்வர்சேஷன்ல 2 பேரும் உயிரோடு இருக்கானா செத்து போட்டானா? இப்ப நான் அவனை சொன்ன உடனே சிரிச்சிட்டீங்களே, நாம எவ்வளவு பேர் அது மாதிரி முட்டாள்தனமா பேசுவோம் தெரியுங்களா? நம்ம கிட்ட கடன் வாங்குறதுக்கு வந்து சொல்றான், என் தலையை அடகு வச்சாவது நான் 7ஆம் தேதி, உன் தலையை அடகு வச்சா எவன் 7 ரூபா கொடுப்பான்? நான் தலைகீழா நின்னாது இதை முடிப்பேம்மா. தலைகீழா நின்னா ஒன்னும் முடியவே முடியாது இந்த உலகத்துல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க செத்தா கூட காரியம் நடக்கும் தான். செத்தா உனக்கு தான் காரியம் நடக்குமே ஒழிய உன்னால செத்தா ஒரு காரியமும் நடத்த முடியாது. நம்ம பேசுற போது கான்வர்சேஷன்ல நிறைய அர்த்தம் இல்லாத விஷயத்தை பேசுறோம். அப்போ இவன் உயிரோடு இருக்கான்னு எப்படி சேர்த்துக்கிறது? இவனை செத்து போயிட்டவன். இப்ப பாருங்க, நபிகளுடைய வார்த்தையில இறந்தவனை இறந்தவன் அப்படிங்கிற இடத்துல அர்த்தம் பண்ண வேண்டிய முறை வேற. ஈகோயிஸ்டிக்கா இருக்காதே, இறந்த நிலையில பட்டினத்தாருடைய வார்த்தையை மாதிரி மனமே செத்தாரை போலே திரி, அங்க அர்த்தம் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா ஜீசஸ் உடைய வார்த்தையை யூஸ் பண்ற போது இறந்தவனை இறந்தவனிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய். என்ன அர்த்தம்? உனக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, சோ யூ ஃபாலோ மீ, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னாலே வா அப்படிங்கிறார். இப்ப நீங்க படிக்கிறவங்க இறந்தவன்கிற வார்த்தை எங்க வந்தாலும் ஒரே அர்த்தம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இறந்தவன்ற வார்த்தை எங்க வந்தாலும் இதான் அர்த்தம்னு இல்ல. இந்த இடத்துல இறந்தவன் என்பதற்கு இது அர்த்தம், இந்த இடத்தில் இறந்தவன் என்பதற்கு இது அர்த்தம். அதனால் தான் சொல்லுகிறேன், மீண்டும் மழை சமமாகத்தான் பெய்கிறது, ஆனால் விதை தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. மண் தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. மழை சமமாகத்தான் பெய்கிறது, ஆனால் மண் தான் வித்தியாசமாக வாங்கிக் கொள்ளுகிறது. அது மாதிரி கருத்து மழையை பெய்வாங்க. நாம கரெக்டான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாதான் அது உள்ளேந்து நடக்க வேண்டிய ஒன்று நடக்கும். ஏன்னா நாம இந்த உலகத்துல இறந்தவன்கிற அர்த்தத்துக்கு 2 அர்த்தம். விழிப்பு உணர்வு இல்லாதவன் ஒரு அர்த்தம், இன்னொன்னு அகங்காரத்தால் துன்பப்படுகிறவன், அகங்காரம் இல்லாமல் போகிற போது இறந்தவன் என்ற தன்மையினை பெறுகிறான். இது ஞானத்தில் உயர்நிலை, அது அஞ்ஞானத்தின் பெருநிலை. இந்த 2 வித்தியாசத்தையும் தெரிந்து கொண்டு எல்லா நூல்களையும் படிப்பதற்கான ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும்.